வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிடலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறேன். இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்குது. அப்போ தான் சிக்கன் பிரியாணிக்கு பிரியாணி பீசஸ் பெருசாக போடும்பொழுது தான் அது நல்லாயிருக்கும். இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன், கெட்டியான தயிர். இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணி ஒரு 2 hours மெரினேட் பண்ண வச்சிடலாம். அப்போ தான் இந்த மசாலா சிக்கனில் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ நம்மளுடைய சிக்கன் மெரினேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது ஒரு 2 hours அப்படியே ஃப்ரிட்ஜ் பண்ணி வச்சிடலாம். இதை இப்போ ஒரு லிட்டு போட்டு மூடிட்டு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தம் பிரியாணிக்கு நம்ம கொஞ்சம் ஆனியனை இப்படி கட் பண்ணிவிட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும், கோல்டன் ப்ரௌனாக. நான் இப்போ இந்த ப்ரௌன் வந்தவுடனே அதை எடுத்துட்டேன். இல்லாட்டி ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா கசப்படிக்கும். இந்த ஆனியனை நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருக்கிறேன். அப்போ இதில் உள்ள அந்த தண்ணி சீக்கிரம் போயிடுச்சுன்னா வேகமாக குக் ஆகிடும். நம்மளோட தம் பிரியாணிக்கு ஒரு சின்னதாக ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இந்த சைஸில் ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துருக்கேன், கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்துருக்கிறேன். மூணு பச்சை மிளகாய். காரம் குறைய போதும் அப்படிங்கிறவங்க கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்மளுடைய சிக்கனில் அதை ஃப்ரை பண்ணும்பொழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கிறேன். இப்போ மெரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகணும், ஒரு 10 minutes. இதை லோ ஃப்ளேமில் வச்சு லிட்டு போட்டு மூடிடலாம். இப்போ சிக்கனில் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பீஸ் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை எவ்வளோ மறைச்சி வச்சுருக்கிறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா சின்னதாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதையெல்லாம் சேர்ந்து அது கொஞ்சம் கிரேவியாக வரணும். அப்போ தான் தம் பிரியாணியில் அந்த லேயர் நம்ம பண்ணும் பொழுது கிரேவி அதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ லிட்டு போட்டு மூடி கொஞ்சம் வேக விட்டுடலாம். சிக்கன் பெரிய பீஸாக இருக்கிறனால கொஞ்சம் டைம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 minutes வேக விட்டுடலாம். இப்போ நம்ம ரைஸுக்கு கொஞ்சம் நெய் விட்டு கேஷ்யூ-நட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் நம்மளுடைய சிக்கனில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரௌன் ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா டேஸ்ட் வரும் கிரேவிக்கு. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். கொஞ்சமாக இந்த ப்ரௌன் ஆனியன் கையில் நான் வச்சுட்டு அமுத்திட்டு போட்டிருக்கேன், க்ரஷ் பண்ணி.
முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. சிக்கனில் கொஞ்சம் மல்லி புதினா இலை சேர்த்துக்கலாம். நம்மளோட சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரைஸுக்கு நம்மளுடைய தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் 2 பே லீஃப் எடுத்துருக்கிறேன், 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, ஒரு ஜாவித்ரி இவ்வளோ இதோட கொதிக்க விட்டுருக்குறேன். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 20 மினிட்ஸ் நான் ரைஸ் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிடலாம். ரைஸுக்கு தண்ணி நிறைய வைக்கணும். அப்போ தான் ரைஸ் வந்து ஸ்டிக் ஆகாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும். நமக்கு இந்த ரைஸ் வந்து ஒரு 80% குக் ஆகணும். இப்போ நம்மளோட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த லீஃப் எல்லாம் எடுத்துடலாம். நம்ம நல்லா அதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் இறங்கிருச்சு. மேலாப்லே இருக்குது. போட்ட எல்லா வாசனை பொருட்களை எல்லாமே எடுத்துடலாம். இப்போ இதில் இந்த ரைஸில் இப்போ நான் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ரைஸ் உதிரியாக இப்போ நான் இதை ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிடுறேன். நம்ம இப்போ பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு, தம் ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம இதை வந்து அடுப்பில் வைப்போம், அதனால் அடியில் பிடிக்கக்கூடாது. அதுக்காக நம்ம இதில் இப்போ நெய் சேர்த்துருக்குறோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கறி இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவியை கீழே எல்லா பக்கமும் இது பண்ணிடலாம். இது இப்போ நான் ஒரு 4 பீஸ் சிக்கன் தனியாக எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக கிரேவியும் எடுத்துருக்கிறேன். இதை வந்து மேலே உள்ள லேயருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் ப்ரௌன் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை, ஃப்ரை பண்ண கேஷ்யூநட்டில் கொஞ்சம், இதில் இப்போ கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரு அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணுவாங்க. அந்த ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது. இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற பேலன்ஸ்
சிக்கனை ப்ளேஸ் பண்ணிடுறேன். அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற இந்த கிரேவியையும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ பேலன்ஸ் உள்ள ரைஸையும் ஆட் பண்ணிடலாம். இதில் மேலே உள்ள லேயர்லையும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனியன், கொஞ்சம் புதினா, cashew-nut, கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் அடி பிடிக்காமல் நல்லா வரும். இந்த ஃபுட் கலரை ஆட் பண்ணலாம். அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம தம் வச்சிடலாம். நான் இப்போ ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கேன் சூடாக்குறதுக்கு. இப்போ அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிடலாம், ஸ்டீம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு. நான் இப்போ ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு மேலே இதை லிட்டு போட்டு இப்போ மூடி இருக்கிறேன். இப்போ இதை லிட்டு போடாமல் வேறு ஏதாவது மூடி போட்டால் கூட நம்ம இதுக்கு மேலே வெயிட்டாக இந்த கை உலக்க அதை மேலே வச்சாலும் போதும். இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சாலும் கீழே உள்ள அந்த ஸ்டீம் வெளியே வராது. இது இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய பிரியாணி ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல லேயராக அழகாக இருக்குது. நம்ம இந்த பிரியாணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, அப்போ தான் அந்த லேயர் கிடைக்கும். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு லஞ்ச் பாயாசத்தோடு ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் தம் பிரியாணி. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய சேனலுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.